தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்க உள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கிறார்கள். அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வெளிப்படையான நல்லாட்சியை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாட மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம். அரங்கில் உள்ள அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் மது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் கூடுதல் தலைமை செயலாளர் மின் வாரிய தலைவர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் IAS அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்க உள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் மின்சார வாரியத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உதவி பொறியாளர்கள் மற்றும் உதவி கணக்கு அலுவலர்களுக்கு முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கவிருக்கிறார். இதற்கான விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விழா மேடைக்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே பணி நியமன ஆணைகளை பெறுபவர்கள் விழா அரங்கில் இருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கவிருக்கிறார். குறிப்பாக 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு இன்று முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கவிருக்கிறார். இவர்களுக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த தேர்வானது நடத்தப்பட்டது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு முதலமைச்சர் விஜய் இன்று பணி நியமன ஆணைகளை வழங்கவிருக்கிறார். மொத்தமாக மின்சார வாரியத்தின் மூலமாக 401 நபர்களுக்கு இந்த பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் இன்று வழங்கவிருக்கிறார். பணி நியமன ஆணைகளை வாங்குபவர்கள் மற்றும் உடன் வருகை புரிந்தவர்கள் அனைவரும் இந்த அரங்கில் தற்பொழுது அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கவிருக்கிறார். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகாக இதற்கு முன்பு 300 உதவி செயற்பொறியாளர்கள் செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு பெற்று அந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிறகாக இரண்டாவது நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இதில் மொத்தமாக 401 நபர்களுக்கு இந்த மின்சார வாரியத்தால் இந்த TNPSC மூலமாக, அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 401 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் வழங்க இருக்கிறார். இந்த விழாவை தலைமையேற்று உங்கள் அனைவருக்கும் இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்க வருகை புரிந்த முதலமைச்சரை என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உண்மையிலே ஒரு சிறப்புமிக்க விழா தான். ஏன்னா மின்சாரத்துறைக்கு முக்கியமான தேவை இன்னைக்கு அங்கங்கே நமக்கு தேவையான அனைத்து வேக்கண்ட்டையும் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த விழா. கடந்த ஒரு மாதமாக முதல்வர் தலைமையிலான அரசு எல்லா நிலைகளிலும் எல்லா முடிவுகளையும் மிகவும் சிறப்பாக முதல்வருடைய உத்தரவின் பேரில் எடுத்துகிட்டு வரோம். அதன் ஒரு படியாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் நான் ஒரு முக்கிய நிகழ்வை இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல்வர் தலைமையில் அந்த ஆய்வுக் கூட்டம், நம்மளுடைய மின்சாரம் வாரியம் சம்பந்தமான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஸோ அப்போ நம்ம குறிப்பிட்ட முக்கியமான விஷயம், இந்த துறைக்கு 70,000 மேலே வேக்கண்ட் இருக்குது. ஸோ அதில் 15,000 இந்த வருடத்தில் ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னு சொன்னோம். உடனடியாக அரை மணி நேரத்தில் 15,000 பேரை ஃபில் பண்ணுறதுக்கான அப்ரூவல் இந்த துறைக்கு இப்பொழுது தான் கொடுக்கப்பட்டது.
எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த துறை வந்து மின்சாரத்துறை சீரழிக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு கடந்த 25 வருஷத்துக்கு மேலே சீரழிந்து கிடைக்கும் இந்த துறையை இப்போ தூக்கி நிமித்துறதுக்கான நேரம் வந்து விட்டது. ஏன்னா இப்போ விட்டோம்னா இந்த துறை இதுக்கப்புறம் சீரமைக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எவ்வளோ இருக்கா, 4.5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கா, அதில் 15-20% மேலே நாளை நம்ம வெள்ள அறிக்கை இது சம்மந்தம் முழுமையாக தாக்கல் செய்வோம். 25% மேலே 20 வருஷம் பழசு. இப்போ இருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ் போதுமா? கண்டிப்பாக போதாது. நமக்கு 250-300 சப்ஸ்டேஷன்ஸ் இப்போ இருக்கிற கொள்ளளவை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கே தேவைப்படும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே நம்ம கஷ்டப்படும் நேரத்தில் நமக்கு 50% வேக்கண்ட் இருந்தால் எப்படி இந்த துறையை ரன் பண்ண முடியும்னு உணர்ந்து உடனடியாக அன்னைக்கே 15,000 பேரை ஃபில் பண்ணுறதுக்கான அனுமதி அளித்து இந்த வருடத்திற்குள்ளே நம்ம 15,000 பேர் வேலைக்கு எடுக்க போகிறது. முதல்ல இது வந்து 25-30 வருஷத்தில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இந்த துறையில் ஒரே வருடம் 15,000 பேர் வேலைக்கு எடுக்க போகிறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பெண்டிங்கில் இருக்கிற இப்போ இந்த 383 பேரும் ப்ளஸ் அந்த 18 பேர் மொத்தம் 401 பேரும் ஒரே வாரத்தில் அரசு பொறுப்பேற்று 4 வாரத்தில் அனைத்து பணிகளையும் முடிக்கப்பட்டு ஒரே நாளில் முதல்வர் சொன்னால் நானே வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன்னு சொன்னேன். இல்லை நாங்கள் சொன்ன முதல்வர்கிட்ட இல்லை எல்லாருக்கும் லேட்டாக இல்லை நான் எல்லாருக்கும் நானே தனித்தனியாக ஒவ்வொருக்கருக்கும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், கொடுக்கணும்னு சொன்னார். இதுதான் புது மாதிரியான அரசு. இப்படி தான் இந்த அரசு இருக்கும். பெயரளவுக்கு எதையும் செய்ய மாட்டார் முதல்வர். சொன்னது எதுவோ அதை கண்டிப்பாக செய்வார். பெயரளவுக்கு செய்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்வார். எல்லாரும் முக்கியமாக மக்களும், இங்கே இருக்க நிர்வாகிகள், இங்கே இருக்கிற ஊழியர்கள், மக்கள், பொதுமக்கள், அவ்வளோதான். அவங்க தான் இங்கே எஜமானர்கள். அவர்களுக்கு பயந்து தான் இந்த அரசு செய்யுமே தவிர வேற யாருக்கும் பயந்து இந்த அரசு எதையும் செய்யாது. மக்களுக்கு பயந்து மட்டும்தான் இந்த அரசு செயல்படும். வேற யாருக்கும் பயந்து இந்த அரசு செயல்படாது. இந்த சிறப்பான நிகழ்வுக்கு முதல்வர் வருகை புரிந்தது உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்காக நீங்கள் வந்து எங்கள் அப்பாயிண்ட் ஆர்டர் வாங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் நிறைய இந்த துறையில் செய்ய வேண்டியது இருக்குது. நிறைய புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நிறைய அதில் மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. விரைவாக அதற்கான முழு வீச்சில் வேலைகளை துவங்குவோம். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு நீங்கள்லாம் சீக்கிரம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும். இன்னும் நிறைய பேர் உங்களோட இந்த வருஷத்தில் 15,000 பேருக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இது போல் இன்னும் நிறைய மாற்றங்கள் நிகழும். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு புது மாதிரியாக மின்சார வாரியத்தை மாற்றி அமைப்போம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. எரிசக்தி துறையின் செயல்பாடுகள் பற்றிய காணொளியை இப்போது பார்க்கலாம். சி. ஜோசப் விஜய் எனும் நான் ஆட்சி பொறுப்பேற்ற அந்த புனித தருணம் மக்களின் நிதி சுமையை குறைக்க, ஏழை எளியோரின் இல்லங்களில் ஒளியேற்ற மாண்புமிகு முதலமைச்சரின் முதல் வரலாற்று சிறப்பு மிக்க கையெழுத்து. 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 2 மாதங்களுக்கு 200 மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.